தேர்தல் நேரம் ரொம்ப நெருங்கி வந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல வந்து சிபிஐ விசாரணைக்கு உங்களை ஆஜராக இதுலதான் அரசியல் இருக்கா பாக்குறீங்களா? சம்மன் கொடுத்திருக்காங்க, நேர்ல நான் போறேன், கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உரிய பதில கொடுப்பேன். பாதிக்கப்பட்டப்ப நான் ஒரு பக்கம் மருத்துவமனையில பார்த்தா எல்லா அரசியல் கட்சியினுடைய நிர்வாகிகளும் ஆளுக்கு ஒரு பக்கம் மருத்துவமனையில பார்த்தாங்க. நான் திருப்பி என்ன கேட்பேன், அப்ப எல்லாத்துக்கும் சம்மன் வருமானு கேட்பேன். நேத்து பேட்டி கொடுக்கிறார் செந்தில் பாலாஜி. அது என்ன ஹாஸ்பிட்டல்ல போனவங்க எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க, என்ன மட்டும் ஏன் கூப்பிடுறாங்கன்னு தெரியல. நீ தான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட். அவ்வளவுதான். தனிப்பட்ட முறையில் ஒருவருக்கு வர சம்மன் அன்னைக்கு யாரெல்லாம் போனாங்களோ என்னெல்லாம் சொன்னாங்களோ அவங்களுக்கு வர வேண்டியதா இருக்கு. அதனால இது அதுக்குள்ள நான் அதிகமா போக விரும்பல. அவருக்கு என்ன பயம் வந்துருச்சு, ஏன் மித்தவங்க எல்லாம் கூப்பிடல, மகேஷ ஏன் கூப்பிடல, என்ன மட்டும் கூப்பிடுங்க. அடுத்தது முதலமைச்சர் வந்தாரு 2 மணிக்கு, அவரையும் கூப்பிடுங்க. அடுத்தது அவருடைய பயம் அப்படி, என்ன மட்டும் கூப்பிடாதீங்க எல்லாத்தையும் கூப்பிடுங்க. காலையில புள்ள வந்துச்சு உதயநிதி அவர்கள், அவரையும் கூப்பிடுங்க. அப்ப செந்தில் பாலாஜி ரெடி ஆயிட்டாரு எல்லாத்தையும் மாட்டி விடுறதுக்கு. ஆட்சி மாற்றம் முடியும் பொழுது தமிழக காவல்துறை எங்க அண்ணன் கண்ட்ரோல் வரும் பொழுது நீங்க எல்லாம் கரூர் மட்டும் ஜெயிலுக்கு போவீங்க. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க.